வெல்கம் பேக். இந்த சாப்டர்ல சியோட பாயிண்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். பாயிண்டர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கான்செப்ட் சில. அதனாலதான் ஆக்சுவலி சி வந்து பார்த்தா ஒரு ரொம்ப பவர்ஃபுல் லாங்குவேஜா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குன்னா அதுக்கு பாயிண்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன், ரைட்? ஸோ ஒரு பாயிண்டர்னா என்னன்னா இன்னொரு வேரியபிள் ஓட அட்ரஸை இந்த வேரியபிள ஸ்டோர் பண்றது தான் ஒரு பாயிண்டர், ரைட்? ஸோ இது வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும் இந்த லாங்குவேஜ்க்கு. முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரியும், பட் பாயிண்டர்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா சி ரொம்ப நல்லா ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணும். ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆம்பர்சாண்ட் சிம்பிள் தான் அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? ஸோ பாயிண்டர்ஸ் எதுக்கு வேணும்னு பார்க்கலாம். அரே ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாயிண்டர்ஸ் வச்சு ரொம்ப நல்லா பண்ணலாம். டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் அடுத்த சாப்டர்ல பார்ப்போம், அதுவும் வந்து பாயிண்டர்ஸ் வச்சு பண்ணுவோம். மூணாவது, பாயிண்டர் வந்து எக்ஸிகியூஷன் டைமை டிராஸ்டிக்கா குறைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கமெண்ட்ஸ் எப்பவுமே கொடுங்க, அப்பதான் வந்து ப்ரோக்ராம் எதுக்கு எழுதி இருக்கும்னு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் i = 3, ஒரு இன்டிஜர் வேரியபிள். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆகல, இப்போ i = 3 பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ரைட்? ஒரு இன்டிஜர் பாயிண்டர். ஸோ இன்டிஜர் பாயிண்டர் அப்படின்னா அது ஒரு இன்டிஜருக்கு பாயிண்ட் பண்ணும். இன் போட்டு ஸ்டார் பிடிஆர்னு போட்டோம்னா அந்த பாயிண்டர், ரைட்? இது ஒரு இன்டிஜர் பாயிண்டர்னு ஆயிரும். ஸோ இன்ட் ஸ்டார் PTR, right? இப்போ PTR points to a data type of integer. அதுதான் இதுக்கு மீனிங், ரைட்டா? சோ இப்போ PTR அப்படின்னா அந்த பாயிண்டர் வந்து ஒரு இன்டிஜர் அட்ரஸை ஹோல்ட் பண்ண முடியும். இந்த PTRல ஒரு இன்டிஜர் அட்ரஸ் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் போலாம். இப்போ என்ன ஆகும்னா PTR points to i அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஐயோட ஆக்சுவல் அட்ரஸ் என்ன இருக்கும், அந்த ஸ்டாக்ல இருக்கிற ஐயோட அட்ரஸ் வந்து PTRல ஸ்டோர் ஆகும். அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ அட்ரஸ் ஸ்டோர் ஆகும்னா என்ன மீனிங்? எக்ஸாக்டா இப்போ ஆம்பர்சாண்ட் ஐ போடும்போது ஒரு வேல்யூ வரும், ரைட்? அந்த வேல்யூ தான் ஐயோட அட்ரஸ். அந்த வேல்யூ இப்போ பிடிஆர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணா தெரியும், FF000BD4 இந்த அட்ரஸ் தான் ஐயோட அட்ரஸ். இங்க பாருங்க, ஆம்பர்சாண்ட் ஐ கொடுத்துருக்கோம். ஆம்பர்சாண்ட் ஐல என்ன இருக்கோ அதுதான் பிடிஆர்ல ஒரு வேல்யூவா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ பிடிஆர் அப்படிங்கும்போது அதுல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ வந்து அட்ரஸ் ஆஃப் i. இப்ப ரெண்டுலயுமே FF000BD4 போட்டிருக்கோம். இப்போ ஒரு அட்ரஸ்ல இருக்கு, அந்த ஸ்டார் பிடிஆர்னு போட்டா இந்த பிடிஆர் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பிடிஆர் வந்து ஐக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஸ்டார் பிடிஆர்னா ஐயோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் இதோட பவர், ரைட்? ஸோ ஸ்டார் பிடிஆர் = 4னா ஐயோட வேல்யூ வந்து இப்போ 4ஆ மாறும், ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம். இதுல பாருங்க, ஐயோட வேல்யூ இப்போ 4னு மாறிடுச்சு. ஸோ பிடிஆர் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். இப்போ பிடிஆர் வச்சு பிரிண்ட் பண்ணலாம், ஐ வச்சு பிரிண்ட் பண்ணலாம். அப்ப ஸ்டார் பிடிஆரும் கொடுக்குறோம், இப்போ ஐயும் கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த ரெண்டு வேல்யூ ஒரே வேல்யூ தான் அப்படிங்கிறது தெரியும், ரைட்? ஸோ ஏற்கனவே பைத்தான் டியூட்டர்ல அந்த அட்ரஸ்ல வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாக்குறோம். இப்போ ஸ்டார் பிடிஆர் = 4, i = 4, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர் ஸ்டார் ஆம்பர்சாண்ட் பிடிஆர், ஸ்டார் ஆம்பர்சாண்ட் பிடிஆர், இதெல்லாம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் இது எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்றேன். ஒரு ஸ்டாரும் ஒரு ஆம்பர்சாண்டும் பக்கத்துல இருந்துச்சுன்னா அது கேன்சல் அவுட் ஆயிரும், ரைட்? அப்போ இந்த ஸ்டாரையும் இந்த ஆம்பர்சாண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். பிடிஆர் = %x அப்படின்னா என்ன? பிடிஆர்ல அட்ரஸ் இருக்கு, அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். அதுதான் இதுக்கு மீனிங், ரைட்? ஸோ இப்போ இந்த அட்ரஸை பிரிண்ட் பண்றதுதான் பண்றோம். இப்போ ஸ்டார் ஆம்பர்சாண்ட் பிடிஆர் இருக்கு, அப்போ ஒரு ஸ்டாரையும் ஒரு ஆம்பர்சாண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஸ்டார் பிடிஆர் தான் மிச்சம் இருக்கும். ஸ்டார் பிடிஆர்னா நம்மளுக்கு ஏற்கனவே அது ஒரு வேல்யூன்னு தெரியும், ரைட்டா? ஸோ இங்க வந்து அட்ரஸை பிரிண்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட், பிடிஆர்ல இருக்கிற அட்ரஸ், பிடிஆர்ல இருக்கிற வேல்யூ, ரைட்? இந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்றோம், ரைட்? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணோம்னா பிடிஆர்ல இருக்கிற அட்ரஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், FF000BD4ன்னு. பிடிஆர்ல இருக்க வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஐயோட வேல்யூ அது வந்து 4ன்னு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிருக்கோம்னு தெரியும், ரைட்? ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம்ல ரிட்டர்ன் ஆகும். இங்க ஸ்டாரும் ஆம்பர்சாண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப ஸ்டார் பிடிஆர் தான் மிச்சம் இருக்கும். ஸ்டார் பிடிஆர்னா வேல்யூ ஆஃப் பிடிஆர், அது வந்து 4, ரைட்? ஸோ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மரி, ஒரு இன்டிஜர் பாயிண்டர்னா இட் பாயிண்ட்ஸ் டு அன் இன்டிஜர், ரைட்? அதுல வந்து ஒரு இன்டிஜரோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ண முடியும். இங்க ஐயோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அடுத்த லைன்ல வந்து அந்த ஐயோட அட்ரஸையும் பிடிஆர்ல இருக்கிற வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணா ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த அட்ரஸ்ல இருக்கிறது FF000BD4, அட்ரஸ் ஆஃப் ஐயும் FF000BD4, அதுதான் இருக்குன்னு பார்த்தோம்.
மூணாவது அந்த இது எடுத்தோம் நம்ம பிடிஆர்ல இருக்கிற அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை மாத்துறோம். ஸ்டார் பிடிஆர்னா அது எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை வந்து மாத்துறோம். அப்படி மாத்தும் போது அது 4ன்னு ஸ்டோர் ஆகுது. ரைட். ஸோ 4 எடுத்து அந்த இதுல போடுறோம். அப்ப ஐயோட வேல்யூ 4ன்னு மாறிடுது. ரைட்டா? அதுதான் இந்த இதுல பார்த்தோம். கடைசியா வந்து நம்ம பார்த்தது இந்த ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் டினா இந்த வேல்யூ ஆஃப் 5 எடுத்து 4ன்னு போடுறோம். ரைட். லாஸ்ட்ல வந்து அந்த ஸ்டாரும் ஆம்பர்சாண்டும் கேன்சல் ஆயிரும்னு சொன்ன பக்கத்துல இது இன்டர்வியூல தான் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டாரும் ஆம்பர்சாண்டும் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆச்சுன்னா ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு அதோட வேல்யூ 4. உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறக்காக தான் சொல்றேன். ஆம்பர்சாண்ட் இஸ் அட்ரஸ், ஸ்டார் வந்து அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இன்டிஜர் பாயிண்டர் பார்த்தோம். இப்போ கேரக்டர் பாயிண்டர் பார்க்குறோம். ஸோ சி ஈக்குவல் டு ஏ கேர் ஸ்டார் பிடிஆர்னா அந்த பிடிஆர் வந்து ஒரு கேரக்டர் வேரியபிள பாயிண்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அப்ப பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சாண்ட் சினா பிடிஆர்ல வந்து அந்த அட்ரஸ் ஆஃப் சி ஸ்டோர் ஆகும். அப்போ சில வந்து அந்த எங்க இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா ரெண்டோட அட்ரஸும் ஒன்றுன்னு வரும். ஸோ இங்க பாக்குறீங்க FF000BD4 சியோட வேல்யூ இதோ சியோட அட்ரஸும் FF000BD4. இப்போ ஸ்டார் பிடிஆர் யூஸ் பண்ணோம்னா பிடிஆர் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதோட வேல்யூ மாத்துறோம். இப்ப ஏ இருந்துச்சு அதை பின்னு மாத்திடுறோம். ரைட். இப்ப பிரிண்ட் பண்ணோம்னா பிடிஆர்ல என்ன வேல்யூ இருக்கும்னா அது ஸ்டார் பிடிஆர் போட்ட பி இருக்கும். சிலோட வேல்யூ பிரிண்ட் பண்ணாலும் பி தான் இருக்கும். முதல்ல பார்த்த மாதிரியே இந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ அதுதான் பார்த்தோம். இப்ப அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒரு இன்டிஜர் பாயிண்டர் இருக்கு, ஒரு கேரக்டர் பாயிண்டர் இருக்கு. ரைட். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதாவது இந்த ரெண்டுலையும் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பிரிண்ட் பண்ணா இது வந்து இதோட சைஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரைட். ஸோ இன்டிஜர் பாயிண்டருக்கு எவ்வளவு சைஸ், கேரக்டர் பாயிண்டருக்கு எவ்வளவு சைஸ். ஒரு செகண்ட் இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரைட். ஸோ இங்க பாஸ் பண்ணுங்க. இப்ப யோசிங்க. இப்ப யோசிச்சிட்டீங்களா? ஸோ இப்ப பிரிண்ட் பண்ணும்போது இன்டிஜர் பாயிண்டர் வந்து எவ்வளவு பைட்ஸ் இருக்கும்னா 8 பைட்ஸ் இருக்கும். கேரக்டர் பாயிண்டரும் 8 பைட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்டிஜர் பாயிண்டர்லயும் இன்டிஜர் அட்ரஸ் தான் இருக்க போகுது, ஒரு அட்ரஸ் ஆஃப் அ வேரியபிள் தான் இருக்க போகுது. கேரக்டர் பாயிண்டர்லயும் அட்ரஸ் ஆஃப் அ வேரியபிள் தான் இருக்க போகுது. ரைட். இப்போ அட்ரஸ் எப்பவுமே ஒரே சைஸ் தான் இருக்கும். ரைட். அது எங்க பாயிண்ட் பண்ணுதுங்கிறத விட்டுருங்க, அட்ரஸ் எப்பவுமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதனாலதான் 2 8. இது இப்போ 32 பிட் கம்பைலர்னா அட்ரஸ் வந்து 4 இருக்கும். இப்போ 64 பிட்டுங்கிறதுனால நிறைய ரேம் சைஸுக்கு இது பாயிண்ட் பண்ண முடியும். அதனால 8 பைட் அட்ரஸ். இப்போ இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். int I is 3 இன்டிஜர் ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சாண்ட் ஐ. இதுதான் டிக்ளேர் பண்ணும் போதே இனிஷியலைஸ் பண்றதுங்கிறது. இதுதான் ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சாண்ட் ஐனா பிடிஆர் வந்து ஐக்கு பாயிண்ட் பண்ண வைக்கிறோம். ரைட். ஸோ டிக்ளரேஷனுக்கு போது இனிஷியலைசேஷன். ரைட். பட் வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சாண்ட் பைனா அது தப்பு. ஏன்னா ஸ்டார் பிடிஆர்னா அதோட வேல்யூல வந்து அட்ரஸ் ஸ்டோர் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சாண்ட் ஐங்கிறது தான் கரெக்ட். இப்படிதான் பண்ணணும். ரைட். பட் டெஃபினேஷன், அதாவது முதல் டிக்ளேர் பண்ணும்போது மட்டும் இன்டிஜர் பாயிண்டர் எங்க பாயிண்ட் பண்ணுது டைரக்டா பாயிண்ட் பண்ண வைக்கணும்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சாண்ட் ஐ. நிறைய பேர் இந்த ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சாண்ட் ஐயை மற்ற ஸ்டேட்மெண்ட்ல கொடுப்பாங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார் பிடிஆர்னா பாயிண்டர் பாயிண்ட் பண்ற இடத்தோட வேல்யூ. ரைட். டிக்ளரேஷன் அப்போ மட்டும்தான் அது பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டார் பிடிஆர் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ ஸ்டார் பிடிஆர் பிளஸ் பிளஸ்னா நம்ம இன்டென்ட் என்னன்னா ஐல இருக்கிற வேல்யூ வந்து 3ல இருந்து 4 ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இங்க ஸ்டார் பிடிஆர்ல பிடிஆர் பிளஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் நடந்துரும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன ஆகுதுன்னு. நம்ம ஐ ஈக்குவல் டு 3 ஸ்டார் பிடிஆர் பிளஸ் பிளஸ்னா ஐ ஈக்குவல் டு 4 வரும்னு நினைப்போம். இந்த ப்ரோக்ராமே இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ரன் பண்றோம். PTR equal to ampersand ஸ்டார் PTR plus plusங்கும் போது PTR 3 இருக்கு, நம்ம ஐயோட வேல்யூ 4 ஆகும். அதாவது ஸ்டார் PTR is 3, அதனால அதோட வேல்யூ பிளஸ் பிளஸ் பண்ணா அது 4 ஆகும்னு நினைப்போம். பட் இந்த கேஸ்ல அது 4 ஆகாது. ரைட். ஸோ 3 ஆவே தான் இருக்கும். ஏன்னு பார்க்கலாம். இந்த PTR பிளஸ் பிளஸ் வந்து PTR ஐயோட அட்ரஸ்ல இருந்து அடுத்த அட்ரஸ்க்கு நிறுத்தி வச்சிரும். PTR இன்கிரிமெண்ட் பண்ணிரும். PTR பாயிண்ட் பண்ற வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணாது. ரைட். இங்க பாருங்க, இப்போ PTR இருக்கு. இப்போ ரன் பண்றேன். PTR இன்கிரிமெண்ட் பண்ணிருச்சு. PTR பாயிண்ட் பண்ண வேல்யூ 3 அப்படியே தான் இருக்கு. ரைட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு இதா மாறா வந்து நடக்குது. வேல்யூ வந்து 3ன்னு தான் நடக்குது. ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல
பிடிஆர் பாயிண்ட் பண்ற வேல்யூ மாத்தணும்னா இங்க ஒரு ஆம்பர்சாண்ட், இங்க ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட் போட்டோம்னா இப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்டார் பிடிஆர்னா பிடிஆர் பாயிண்ட் பண்ற வேல்யூ, அதாவது 3ங்கிற வேல்யூ இப்போ ஐல இருக்கு. அந்த ஐயோட வேல்யூவை இப்போ 4ன்னு மாத்தும் இந்த ப்ரோக்ராம்ல. ரைட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸ்டார் பிடிஆர் அப்படின்னா பிடிஆர் பாயிண்ட் பண்ற அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ, அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதுக்கு இந்த பிராக்கெட்ஸ் தேவை, அது இருந்தால் தான் நடக்கும்.